சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. அப்படியா? இதப்பாருடா. उसेले उसेले तेरी तारा उसेले 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 எங்கும் பச்சை பசேலே மாட்டுமணி சத்தம் மல்லிகை பூவாசம் கைத்தறி கண்காட்சி சந்தக்கட வீதி தென்னஞ்சோலை தெருவில் பள்ளம் மண்ணுச்சாலை பொங்கல் தாரம் புக்கு துப்பு மந்தானைகள் மேளச்சத்தம் வாசத்தோரம். இல்ல இது இல்ல வெளிநாட்டில் இது இல்ல வெள்ள தரும் வெள்ள மாதிரமே அங்கு இல்ல. சேலை சேலை கிரிக்காரம் சேலை 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 பச்சை சேலை. Questions? சங்கரம் சிவசங்கரம். மனிதர்கள் அனைவரும் பகவான் கிருஷ்ணரை வணங்கும் போது பகவான் கிருஷ்ணர் 6 வகையான மனிதர்களைத்தான் வணங்குவதாக கூறுகிறார். அந்த 6 வகையான மனிதர்களில் 1000 நிலவு கண்டவர்களும் இருக்கிறார்கள். இவர்களை பகவான் கிருஷ்ணர் வணங்க வேண்டிய காரணம் என்ன? பொதுவாக ஒரு வேர்ல்ட்லி லைஃப்க்கு தேவையான விஷயங்களை போதிப்பது தான் கிருஷ்ணனுடைய நோக்கம். அவர் கும்பிடணுங்கிறதுக்காகலாம் சொல்கிறதில்ல. அப்போது நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள், 1000 பிறைகளை கண்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கும். இப்போ வயசானவங்கள மதிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஆல் தீஸ் ஆர் ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் காட் ஹிம்செல்ஃப் சேஸ் டூ ஆல் தீஸ் திங்ஸ். நந்தி சிவபெருமானின் உதவியாளரா அல்லது வாகனமா? அவர் ஒரு பெரிய தபசியாக இருந்தார். ஸோ சிவபெருமான் அவருக்கு வரம் கொடுத்தாரு. அதாவது யூ கேன் ஆல்வேஸ் பி வித் மீங்கிற மாதிரி அவருக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு. அதனால் அவர் சிவனுடைய வாகனம் இல்லை அவர் கூடயே இருக்கிற மாதிரியாக அவர் இருக்கார். ஸோ அதெல்லாம் ஒரு போஸ்ட்டு தான். இ வாஸ் அ கிரேட் ரெனன்ஷியன்ட், ஒரு மகா தபசி. இந்த பிரபஞ்சத்தையும் எத்தனையோ கிரகங்களையும் உலகங்களையும் படைத்த இறைவன் மனிதன் உயிர் வாழ்கிற சூழ்நிலையை பூமியில் மட்டும் ஏற்படுத்திவிட்டு ஏன் மற்ற உலகங்களிலோ கிரகங்களிலோ மனித இனத்தை வாழ முடியாமல் செய்திருக்க வேண்டும்? பூமியில் எல்லா ஜீவராசிகளையும் ஒன்றாக படைத்த இறைவன் பித்ருலோகம், நாகலோகம், சித்தலோகம் என்று இவைகளையும் தனித்தனியே படைக்க வேண்டிய காரணம் என்ன? பாரதியார் ஒரு பாட்டு இருக்கும், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா 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 அப்படின்னு சொல்லி, அண்டங்கள் கோடி படைத்தாய் சித்தினை அசித்துடன் நினைத்தாய், இந்த மாதிரிலாம் நல்ல பாட்டெலாம் இருக்குது பாரதியார்து. முதல்ல இந்த யூரி ககரின் சந்திரமண்டலத்தில் போய் கால் வச்சிட்டான்னு காஞ்சி மகாபெரியவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் வச்சது நிஜமாகவே சந்திரமண்டலம்ன்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. அதனால் நமக்கு தெரியாது. we may visualize, we may imagine, but we really don't understand. There are more things on the heavens than what you can see on the earth. ஓ மிஸ்டர் ஒரிஷியன் ஷேக்ஸ்பியர் டேலாக் வரும். அந்த மாதிரி நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ தான் இருக்குன்னு. இப்போ புதுசாக கேலக்ஸி வருது, புதுசாக அதில்
இந்த மாதிரி கான்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லையான்றது கூட நமக்கு தெரியாது. சில நேரங்களில் கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கலாம், சில நேரங்களில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம காடுகளுக்கே தவம் செய்ய போகிறோம். அந்த காட்டில் வந்து அங்கேயே ஜனங்க இருப்பாங்க, ரிஷிகள் இருப்பாங்க, விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும், பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் திரஸ்கரணி அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லிட்டாக்கா நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க, ஆனால் அவங்க கண்ணுக்கு நாம் தெரியும். இப்படி எவ்வளோ ரகசியங்கள் இருக்கின்றன. நம்முடைய குறுகிய மனித அறிவை வைத்துக்கொண்டு இதுதான் உலகம், இதில் இப்படி தான் இருக்கும்லாம் நம்ம யோசனை பண்ணுறதே ஒரு விஷுவல் திங்கிங் அண்ட் ஒரு லிமிட்டட் நாலேஜினுடைய வேனிட்டி. வி ரியலி டோன்ட் நோ அபவுட் த கிரியேஷன். கடவுளுக்கு தான் தெரியும். நமக்கு லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி. ஒரு உப்பு பொம்மையை பண்ணி கீ கொடுத்து சமுத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு வான்னு அனுப்புகிறோம். அது ஒரு 10 அடி பார்த்துக்குள்ளே சமுத்திர ஜலத்தில் கலக்கணும். அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த வாசித்து காணோனாத விஷயத்தை ஆராய்ச்சி செய்யறதுக்காக கிளம்புனாங்களோ அவங்கெல்லாம் திரும்பி வரவே இல்லை. அவங்கெல்லாம் கரைந்து போனார்கள், உண்மையோடு கலந்து போனார்கள். அதனால் நிஜமாகவே இந்த கேள்விகளுக்கெல்லாம் விட கிடையாது. இந்த பிக் பேங்குன்னு ஒரு தியரி இருக்குது. அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய சயின்டிஸ்ட் குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த பிக் பேங் தியரியை கண்டுபிடிக்கணும்னு ஆர்டிஃபிஷியலாக ஒரு சேம்பரை கிரியேட் பண்ணி அது எப்படி வரும்னு பார்த்தாங்க. அது ஒரு லெவலுக்கு மேலே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் ஈவன் ஸ்மால் திங் கால் பிக் பேங் யாருக்கும் இது வரைக்கும் தெரியவே இல்லை. அதனால் எந்த ஒரு ஆராய்ச்சியும் கூட நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால எது வெளியிடப்பட வேண்டுமோ அதுதான் வெளியிடப்படுகிறது. எது நமக்கு தெரிய வேண்டியதில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அது தெரியாமல் போயிடும். ஒரு ஏரோப்ளேன் இருக்குது. ராமாவதார காலத்தில் குபேரனுடைய ஏரோப்ளேன் ராவணன் வச்சுருந்தான். இந்திரனுடைய ஏரோப்ளேனை ரந்தி கிராமத்துக்கு போகிறதுக்காக ராமர் வாங்கினார்னு படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 800 வருஷத்துக்கு முன்னால் விக்ரமாதித்த மகாராஜா இருந்தான். அவன் சொல்கிறான், நான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிட்டேன், அதில் ட்ராவல் கூட பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அது வந்து ஜனங்களுக்கு நல்லது செய்யாதுங்கிறதுனால தட் சீக்ரெட் ஐ எம் டெஸ்ட்ராயிங் அப்படின்ட்டான். நாம் இன்றைக்கி வரைக்கும் ஏதோ ரைட் சகோதரர்கள் ஆர்வில் ரைட்டு ஓர்வில் ரைட் தான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ராமாயண காலத்தில் இருந்திருக்கு, இந்த காலத்தில் விக்ரமாதித்தன் காலத்தில் 700-800 வருஷத்துக்கு முன்னால் இருந்திருக்கு. அதனால் பல விஷயங்கள். காலம் என்பது சக்கரம். இந்த சக்கரம் மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும். காலம் என்பது கரங்கு அப்படின்னா, கரங்குன்னா சக்கரம். காலம் என்பது கரங்கு போல் சுழன்று கீழது மேலா மேலது கீழா மாற்றும் தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வி மே நாட் நோ. எவ்வளவோ விஞ்ஞான உண்மைகள்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்திருக்கோம், மறைஞ்சு போயிருக்கும். இந்த கலிகாலத்திலேயும் நீங்கள் கண்டுபிடிச்சி எத்தனையோ விஞ்ஞான உண்மைகள் எல்லாம் உங்கள் கண்ணதிலேயே இரலவெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சகல ரோக சஞ்சீவினி மாதிரி பென்சிலின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில். இப்போ பென்சிலின் நல்லதே கிடையாது உடம்புக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு 100 இயர்ஸ்க்குள்ளே பாரு, நீ கண்டுபிடிச்ச விஷயத்தையே நீ மறுக்க ஆரம்பிச்சிட்ட. அதனால் நத்திங் இஸ் கான்கிரீட். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வருகின்றன, அது டிஸ்ப்ரூவ் ஆகி போகுது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டிஸ்ப்ரூவ் ஆகிடும். இன்றைக்கி இந்தியாவிலேயே எவ்வளோ மருந்துங்கள்லாம் இருக்குது. இந்த மருந்துங்களில் எத்தனையோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மருந்துங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. போன ஒரு 2 மாதத்துக்குள்ளே கூட சொன்னாங்க, இவ்வளோ மருந்துகள் எல்லாம் வந்து நல்லதில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. வி டோன்ட் நோ. அந்த நேரத்துக்கு அது ரைட்டாக தெரியுது. கொஞ்சம் டைம் பாஸ் ஆனவுடனே அதெல்லாம் மாறி விடுகின்றன. For every action. இங்கே இருக்காங்க. இவங்களுடைய கேள்வி அதர் வேர்ல்ட்ஸு எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல்லாம் சொல்கிறாங்களேன்ட்டு எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்மளை பொறுத்த மாத்திரம் யாரோ சொன்னதை கேட்டுக்கிட்டு நம்ம சொல்கிறோம், ஒரு ஊகத்தில் சொல்கிறோம். அந்த காலத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ்ன்னு எழுதுவாங்க. அதில் ஓரளவு ஒரு ஜனங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஃபேன்சி இருக்கும். இப்போ கலிவர் அந்த லிலிபுட்டன்ஸ் அப்படின்வாங்க. கலிவர் படுத்துன்னு இருந்தான்னா அவன் மேலே குட்டி குட்டியாக இருக்கிற லிலிபுட்டன்ஸ் எல்லாம் ஏறி மெச்சிக்கின்னு இருப்பாங்க. அவன் மேலே ஏறத்துக்கே ஏணி வைக்கணும்னு நம்ம படிக்கிறோம். இதே தான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் தூங்கின்னு இருக்கான். அவனுக்கு யுத்தத்துக்கு நெசசிட்டி வந்துடுச்சு. 6 மாதம் இன்னும் ஆகலை அவனுக்கு. ராவணன் போய் எப்படியாவது அவனை எழுப்பி கூட்டின்னு வாங்கன்றான். ஸோ இந்த குரங்குங்கள்லாம் போய் கும்பகர்ணனை எழுப்பணும். அவன் படுத்துக்கிட்டு உக்காண்டிருக்கான். அப்போ எப்படி அந்த கலிவர் லிலிபுட்டன் கதையில் வருதோ அதே மாதிரி இந்த கும்பகர்ணன் கதையிலையும் வரும்.
இவங்கெல்லாம் உலக்க வச்சு அந்த கும்பகர்ணனை எழுப்புறாங்களாம். அவன் தூங்கி நிற்கிறான் இல்லையா, அதனால எழுப்புறாங்களாம். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல பிடித்த கால தூதர் கையிலே இனி கிடந்து உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். நம்ம அந்த உலக வச்சு இடிக்கிற சவுண்டில் கம்புறதுக்கு சீட் போட்டுருவார். அதனால் கலிவர் கதையும் இந்த கதையும் ஒரே மாதிரி இருக்கா? நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். கந்த புராணம் ராமாயணம் ஒரே மாதிரி இருக்கும். அங்கே சூரபத்மனுக்கு 2 பிரதர்ஸு, இங்கே ராவணனுக்கு 2 பிரதர்ஸு. இவன் இந்திராணியை கடத்தின்னு போய் வச்சுட்டு இருக்கான் முருகர் கதையில், அங்கே சீதையை கடத்தின்னு போய் வச்சுட்டு இருக்கான் இல்லையா. மோரல்ல சொன்ன ரெண்டுத்துக்குடைய கலை களம்ன்றோம் இல்லையா, அது ராமேஸ்வரம் திருச்செந்தூர்கிட்ட தான் இருக்குது. இந்த கதையும் சரி அந்த கதையும் சரி. ஸோ இது எல்லாம் ஒரே கதையை கூட 2 விதமாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இட் நீட் நாட் பி தட் ஸ்டோரிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஏன்னா அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லையே, எல்லாம் காதில் கேட்டு வர்றது. கர்ணன்னா காதுன்னு அர்த்தம், கர்ண பரம்பரைன்னா காதில் கேட்டு கேட்டு வர்றதுன்னு அர்த்தம். ஸோ தேர் ஆர் நாட் ஆத்தென்டிக் திங்ஸ். எதுவுமே ஆத்தென்டிக் இல்லை. நம்ம உபனிஷத்தில் வந்து ஒரு கதை இருக்குது. ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்துக்கு பேர் பிப்பல மரம். அந்த பழத்துக்கு என்ன பேர்? ஃபீஃபல். பிப்பல மரம் ஃபல், ஃபீஃபல். அது மேலே 2 பறவை இருந்தது. ஒன்று வந்து ஆத்மா, இன்னொன்று ஜீவாத்மா. அண்ட் ஜீவாத்மா பிகேம் ஜீவ் அண்ட் ஈவ். அப்போ ஆத்மா பிகேம் ஆடம். 2 பறவைகள் இருந்தது. இந்த ஆடம் இருக்கு இல்லையா, அது சொல்லுது இந்த பழத்தை சாப்பிடாதன்னு. ஜீவாத்மா ஆசைப்பட்டு சாப்பிடுது. சரி நீ சாப்பிட்ட நான் கூட சாப்பிட்றேன்னு ஆண் பறவையும் சாப்பிட்டுடுது. 2 பேரும் மாயையில் மாட்டிக்கிறாங்க. இதுதான் வந்து உன்னுடைய மில்டன் எழுதின பேரடைஸ் லாஸ்ட் அண்ட் பேரடைஸ் கெயின் கதையில் வரக்கூடிய விஷயங்கள். இது நம்முடைய உபநிஷத்தில் இருக்கிற கதை. இந்த யாத்திரிகள் வர்றாங்க இல்லையா வெளிநாடுகள்லேருந்து, அவங்க மூலமாக பரவி இருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு அவங்க இந்த மில்டன் பேரடைஸ் லாஸ்ட் கெயின் எல்லாம் எழுதியிருக்கலாம். நிஜமாக அந்த மாதிரி நடந்தது நமக்கு ஏதாவது தெரியுமா? அதே மாதிரி ராமாயணம் முடிஞ்ச உடனே ராமருடைய பிள்ளைங்களாக இருந்தாங்க இல்லையா, லவகுசா, இவங்க அங்கே போனாங்க. ரோமாபுரி இவங்க தான், ரோமாபுரின்னா ராமாபுரின்றாங்க. ராமாபுரி இவங்க தான் உருவாக்குனாங்க. அங்கே இருந்த அந்த 2 பேர் இவங்க தான், லவகுசா அங்கே தான் அப்படிங்கிறாங்க. என்ன ஆத்தென்டிசிட்டி? ஒன்றும் கிடையாது. ஸோ பல விஷயங்கள் இப்படி வர்ற விஷயங்கள் தான். எங்கேயோ சில நேரங்களில் விஞ்ஞானம் டெல்லி ஆகிப்போகுது. அம்சுமான்னு ஒருத்தன் தான், அவன் வந்து கங்கை இது அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்காக குதிரையை கட்டி வச்சுருந்தான் யாகசாலையில். இந்திரன் பார்த்தான் நம்ம பதவி போயிடும் போல இருக்குதுன்னு குதிரையை தீட்டின்னு போய் இங்கே ஒழிச்சு வச்சிட்டான். இந்த சாகர ராஜாக்கள்னு பேர் இவங்களுக்கெல்லாம். அவங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயும் கிடைக்கல. ஸோ தே கோன் ட்ரில்லிங் தி எர்த்து. ட்ரில் பண்ணி போனால் அங்கே வந்து கபில ரிஷின்னு ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் இந்த குதிரை கட்டியிருக்கு. இவங்க போயிட்டு என்ன சாமியாரை எங்கள் குதிரையை திருட்டின்னு வந்துட்டியான்ட்டு இது பண்ணுறாங்க. அவர் கண்ணை முடிச்சு தவத்திலேருந்து ஹோன்றார். இவங்கெல்லாம் சாம்பலாக போட்டாங்க. எவ்வளோ வருஷங்களுக்கு பின்னால் பகீரதன் வர்றான். அவனுக்கு சொல்கிறாங்க, உங்களுடைய மூதாதையர்கள்லாம் சாம்பலாக கிடக்குறாங்க, நீ கங்கையை பூமிக்கு வர வச்சு அந்த கங்கா ஜலத்தினால அந்த சாம்பலை கழுவுனா தான் அந்த சாகர ராஜாக்கள் 1000 பேருக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இவன் ஒத்த காலில் நின்று தவம் செய்கிறான். தவம் செய்கிற போது அது ஆகாசத்தில் சிவனுடைய ஜடையிலேருந்து கங்கை பூமி கொட்டுது. ஒரு ஓவர டேங்கிலேருந்து கொட்டினாவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வருது, ஒரு வாட்டர் ஃபால்லேருந்து கொட்டினாவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வருது. அப்போ ஆகாச கங்கை எப்படி இருக்கும்? அதனால் எல்லாரும் பயந்து ஓட போகிற நேரத்தில் ஜான்வ முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நான் இதை ஏற்பாடு பண்ணுறேன்னு தன் தலையில் வாங்கி தன்னுடைய காது வழியாக அந்த கங்கையை விடுறார். இந்த காது வழியாக விடுறார். அந்த கங்கையில் அவங்கெல்லாம் ரிலீஸ் ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு கதை. இந்த நிகழ்ச்சி நீங்கள் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து கலிஃபோர்னியா ஏரியா இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஆஷ் ஐலண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. கலிஃபோர்னியா ஒரு காலத்தில் கலிபாரண்யம், ஆரண்யம்னா காடு, காடாக இருந்திருக்கும். கலிபாரண்யம் பிகேம் கலிஃபோர்னியா. அண்டு குதிரை கட்டின இடம் ஹார்ஸ் ஹில் ஆகிப்போச்சு. இப்படி ஏதோ ஒரு கனெக்ஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? இப்படி உலகத்தில் சில விஷயங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்குற போது ரேஷனலாக தான் இருக்கும். பல விஷயங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டு நம்ப முடியாத விஷயங்களாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து லிமிட்டேஷன் வந்ததுக்கு என்ன காரணம்னா, தெர் இஸ் நோ ஆத்தென்டிசிட்டி. எல்லாம் காதில் சொல்லி வந்தது. இப்போ நார்மலாக நீயே ஒரு ஊருக்கு போயிட்டு வர்ற, ஒரு எங்கேயோ போகிற,
நீ போயிட்டு வந்ததில் உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவேன். நீ வந்து இவ்வளோ பாம்பு பார்த்துருப்ப, இவ்வளோ பெரிய பாம்பு பார்த்தேன்னுவேன். அது இப்படியே கதை போகிற போது பெரிய பாம்பாகி போடும் அது. ஸோ எல்லாமே ஒரு வைல்டு இமேஜினேஷனில் வரக்கூடிய விஷயங்கள். த ட்ராவல் வாஸ் டன் பை வெரி ஃபியூ பீப்புள் தட். ஒரு பாய்ஹான், யுவான் சுவாங், ஒரு மார்க்கபோலோ, இந்த மாதிரி சில கொஞ்சம் பேர் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் வீடுங்களுக்கு அதுவே கிடையாது, இந்தியாவில் காற்றுலேயே தங்க தூள் பறக்குது அப்படிலாம் சொன்னாங்க. எதுக்காக சொல்கிறாங்க? இந்தியா எப்பயுமே பிச்சைக்கார மத்தனால தான் இருந்தது. தமிழ் இலக்கியங்கள்லாம் படிச்சுப்பார். சோத்துக்கே வந்து லாட்ரி அடிக்கிற புலவர்கள் அவங்க டயர்டாகி போய் ட்ராவலில் முரசு கட்டிலில் படுத்து தூங்கிடுறாங்க இல்லையா? இதெல்லாம் நீங்கள் தான் படிக்கிறீங்க. அப்போ பூனை தூங்குகிற அடுப்பு எல்லாமே நம்ம இலக்கியங்கள் இருக்குது. இலக்கியங்கள் தான் காலத்தின் கண்ணாடிகள் என்றால் தங்கத்தூள் பறக்கிற இந்தியா எங்கே இருந்துச்சு ஒரு காலத்தில்? இவருடைய கேள்வி என்னென்னா, திருச்செந்தூரில் ஏன் அழுகு குத்தின்னுக்கிறாங்க? வெறும் திருச்செந்தூரில் இல்லை, நிறைய கோயிலில் அழுகு குத்திக்குவாங்க. இது வந்து அவங்களுடைய உடலை வருத்தி கொண்டு கடவுளுக்கு செய்கிற ஒரு பிரார்த்தனை. ஆனால் அதுலேயும் எல்லா இடத்துலையும் அழுகு குத்த முடியாது. இந்த இடத்துல வந்து நமக்கு எலும்பு கிடையாது, இந்த இடத்துல எலும்பு கிடையாது. அதனால் இங்கே என்ன பண்ணுவாங்க, எதுவும் அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக தடவிட்டு அப்படியே லேசாக ஒரு ஓட்டை போடுவாங்க. அது ஆய்க்குள்ளே போகிற போது இங்கெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, நான் அது இருக்கும், இந்த பக்கம் வந்துடும். அது இது அழுகு குத்துறதுன்னு சொல்லி அதை எடுத்து உடனே இந்த இதுக்கு மருந்து போட்டு விட்ருவாங்க. பச்சையில் அது இதெல்லாம் அது ஒரு கொஞ்ச நாளில் காஞ்சி விடும். அதனால் இதெல்லாம் இவங்களா செய்கிறது தான். உடம்புல ஊசி இது ஆணி குத்திக்கின்னு அந்த இதில் தொங்குறது, ஏன்னா அந்த ஊஞ்சல் மாதிரி ஏதோ தொங்குவாங்க, அந்த மாதிரி செய்யுது. இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற சரீரத்தை வருத்தி கொண்டு செய்கிற பிரச்சனைகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூடு இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் காடுகளில் போய் குகை அந்த மாதிரி இடங்களில் உட்காந்து தவம் பண்ணுவாங்க. ஜேனு முனிகள் அப்படி இல்லை, எங்கே பயங்கரமாக வெயில் இருக்குமோ அந்த மாதிரி இடத்துல உட்காந்து தவம் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த திகம்பர ஜெயின் இருக்கிறாங்க, அவங்க காலையில் வீட்டு விட்டு கிளம்புற போது இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் கிடைச்சா தான் சாப்பிடுவேன் அப்படின்வாங்க. 5 வீட்டுக்கு போவாங்க, 5 வீட்டில் வெண்டைக்காய் கிடைக்கலன்னா நீ பட்டினி இருந்துருவாங்க. இதுக்கு கடவுளுக்கு என்ன சம்மந்தம்? இது வந்து ஒரு வேனிட்டி, ஹோலியர் தேன் தவ் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியாக வருகிற பழக்க வழக்கங்கள் எதுவுமே தேவையில்லை. கடவுளை அடைவதற்கு இந்த உடம்பை வருத்துவது என்பது தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் அளவாக சாப்பிடு, பசியாக ஏன் இருக்கணும், அளவாக சாப்பிடு, கொலைப்பட்டினியாக இருக்க வேணாம். இப்போ ரமண மகரிஷி இருந்தார். திருவண்ணாமலையில் இருக்கிற போது வேலூர்லேருந்து ஒரு பொம்பளை, சாமி நான் இன்றைக்கி வந்து உனக்காக 4 மணிக்கு எழுந்திரிச்சு மடியாக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன்றா. வரம்மா கிருத்திகையாச்சே நான் சாப்பிட மாட்டேன்றாரு. சரி நீ சாப்பிட்லன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் கேரியரை வச்சுட்டு அவள் போய் ஒரு மூலையில் சுருண்டு படுத்துடுறா பசியில். முருகர் வந்து ஒரு குழந்தையார் ரமணர் ஒரு அடி அடிக்கிறார். நீ என்னவோ பெருசாக அத்வைத்தம் பேசுகிற, நீ சாப்பிடணுங்கிறதுக்காக எவ்வளோ 4 மணிக்கு எழுந்திரிச்சு மடியாக அவனுக்கு சமைச்சு கொண்டாந்து கொடுத்துருக்கா. இப்போ நீ சாப்பிடாம இருந்தாக்கா அவள் பட்டினி இருக்காளே, இதுதான் நீ போதிக்கிற அத்வைத்தம்மா, அவக்குள்ளகிற சிவன் சஃபராகனான் இல்லையான்னு அன்னிலிருந்து ரமணர் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். இவரே கேன்டீன் கிச்சனுக்குள்ளே போய் கீரை அழிஞ்சு கொடுக்கறது, ஈவன் வேஸ்டான போன மெட்டீரியலெல்லாம் புது புது ரெசிபி தயார் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். தொகையிலாச்சு கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னால் உனக்கு மெச்சூரிட்டி வரும். புத்தர் சித்தார்த்தனாக இருந்தபோது தவத்துக்காக கிளம்பி போகிறாரு, பட்டினி இருக்கார். அவருக்கு எப்போ பாரு வயிற்று பசி தான் ஞாபகத்துக்கு வருது. அவர் என்னடா இது, நம்ம ராணியை விட்டுவிட்டு பிள்ளைய விட்டுவிட்டு வந்திருக்கோம், நமக்கு எவ்வாறு பசி தான் வருதுன்னு இருக்கும்போது அந்த காட்டு வழியாக ஒரு மியூசிக் பார்ட்டி போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த சித்தாருடைய நரம்புகளை ரொம்ப மீட்னா அருந்துவிடும், மீட்டாது இருந்தால் மியூசிக் வராது அப்படின்னு. இவர் உடனே எனக்கு விட கட்சிச்சுன்ற சாப்பிட ஆரம்பிக்கிறார். கூட இந்த சாமியெல்லாம் ஏன்டா இப்படி பண்ணுற படவான்னாங்க. அவர் சொன்னார், எனக்கு விட கட்சிச்சு. என்ன வேடாண்ணா, உடம்புன்றது ஒரு சித்தார் மாதிரி, இதை கொலைப்பட்டினி போட்டு இருந்தாக்கா மீட்டப்படாத வீணை ஆகிடும். அதனால் அளவாக சாப்பிட்டுக்கிட்டு இந்த உடம்பை யூஸ் பண்ணணும், அப்போ தான் மியூசிக் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னார். ஸோ எவ்வளோ பேர் இந்த கடுமையான விரதங்களை எல்லாம் ஆரம்பித்தவர்கள் நாளடைவில் இதெல்லாம் தேவையில்லைன்னு. இப்போ நான் இருக்கேன்னா நானும் பயங்கரமான விரதங்கள்லாம் இருந்திருக்கேன். 48 நாள் ஒரே ஒரு கிளாஸ் பசும்பால் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு 48 நாள் ஒரு நாளைக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு அதுலேயே மலை சுற்றுவேன், எல்லாம் பண்ணுவேன். நான் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வேன். விதவிதமான இதெல்லாம் பண்ணியிருக்கேன். மஹேந்திரகிரி காட்டுக்கெல்லாம் போனபோது 9 நாள் சோறு தண்ணி இல்லாத உட்காந்துருக்கேன். ஏன்னா இதையும் எடுத்துன்னு போகல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரைனிங் ஆச்சு.
அப்புறம் அம்பாசமுத்திரத்தில் போய் 4 ரூபாய்க்கு ஒரு ஊறுகாய் பாட்டில் வாங்கிக்குவேன். 4 ரூபாய்க்கு எலுமிச்சங்காய் ஊறுகாய் கிடைக்கும் அந்த காலத்தில். அப்புறம் பால்கோவா வாங்கிக்குவேன். அப்புறம் 1 கிலோ அரிசி வாங்கிக்குவேன். காட்டில் போய் 3 கல் வச்சு அது மேலே அங்கே என்ன சட்டி கிட்டி இருக்கும் அதை வச்சு அதில் அந்த பால்கோவை நல்லா கலக்கி ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் குடிச்சிடுவேன். ஏன்னா அதுலேயே பால் சக்கரைலாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஒரு பிடி அரிசி போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு ஒரே ஒரு ஊறுகாய் தொட்டுன்னு கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துருப்பேன். இப்படி எனக்கு நானே ரெசிபி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நாள் ஆக ஆக என்னுடைய சிஸ்டத்தை கொஞ்சமாக மாற்றி கொடுத்தேன். கொலை பண்ணி இருந்த காலங்களும் இருக்குது. ஆனால் ஓவர் ஏ பீரியட் தவன் தான் முக்கியம், இதுக்கு வந்து நம்ம இவ்வளோ டேச்சர் பண்ண வேண்டாங்கிற மாதிரி. அதனால் அற்றால் அளவறிந்து உண்க, அது பொருள் போற்றி உண்ணும் முறைன்னு வள்ளுவர் சொல்கிறார். அளவாக சாப்பிடு, அதுதான் நீ உருப்படுறதுக்கான வழி என்று சொல்கிறார். அதனால் எல்லா மகான்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இப்படி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. இப்போ காஞ்சி மகா பெரியவர் இருந்தார். அவர் இப்படி தான் கொலை பண்ணியிருப்பார். ஒரு லெவலுக்கு உணர்ந்த திராட்சை கொஞ்சம் சாப்பிடுவார், வாழைப்பழ சத்துமாவை கொஞ்சம் சாப்பிடுவார். அதுக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட சாந்தலம்மா பாட்டெல்லாம் எழுதுகிறாங்களே, அவங்க அது மாதிரி வெங்கட்ராமன் போஸ்ட் மாஸ்டர் இருந்தார் கடலூரில். அப்போ சாந்தலம்மா கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு டின்னு உன் கையால் அரிசி பொரி நெல் பொரி வறுத்து கொண்டு வர்றியான்ட்டு. அதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதையும் விட்டார். இந்த வாழைப்பழ சத்து மாவு அதையும் விட்டார். கடைசியில் நீ பார்த்தியானா இதுதான் என்னது சொன்னப்பா, இல்லை வாழைப்பழ சத்து மாவு முடிஞ்சு போச்சு, நெல் பொரி முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்டில் ஏதோ கொஞ்சம் அப்படி சாப்பிட்டு கிடந்தார். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ டாக்டருங்கெல்லாம் வந்து ஒரு கமிட்டி போட்டுனா அவர்கிட்ட வராங்க. வந்து நாங்கள்லாம் ஒரு மெடிக்கல் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு காற்றடிச்சு 2 லங்கில் ஒன்றும் வேலை செய்யலை, அதை நீ ரிப்பேர் பண்ண முடியாது. கொலை பண்ணி இருந்து எனக்கு கிரானிக் அல்சர் வந்துடுச்சு, இப்போ போய் என்னத்த பண்ண முடியும் இந்த வயசில், அதுவும் பண்ண முடியாது. எனக்கு ஒரு கண்ணு சுத்தமாக தெரியாது, இன்னொரு கண்ணு பதில் நான் டாக்டர் புண்ணியம் கட்டிங்கன்னா ஓரளவு லைட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இப்படி படிக்க முடியும் என்னால். இதுக்கு மேலே என்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அதில் ஒரு டாக்டர் இருந்தான். அவன் சொல்கிறான், நான் மடத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், அந்த உரிமையில் கேட்குறேன், பெரியவா வந்து கட்டாயம் ஒத்துக்கணும் அப்படின்னாங்க. அவர் கோவம் வந்துடுச்சான். எங்க மடத்து மேனேஜரை கூப்பிடு, என்னமோ மடத்துக்கு பெருசாக பண்ணியிருக்கானா, என்ன அடமானம் வச்சாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே இவருக்கு என்ன உண்டோ ஒரு பைசா பைசல் பண்ணிடுங்கோ அப்படின்னாராம். அப்போ அந்த டாக்டர் காலில் வந்து நான் எதுவும் தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு சொன்னதாக கூட ஒரு வரலாறு இருக்கு. தன்னை வருத்திக்கிறது கூட ஒரு வகையில், இப்போ பரமாச்சார் இருந்தார்னா அவர் மாட்டுக்கொட்டை இல்லை, அதில் போய் கொசு வலை கட்டாமல் படிச்சுக்குவார். எல்லோரும் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒரு கொசு வலையாவது கட்டிக்க கூடாதா அப்படின்னா அவர் சொல்லுவாராம், இந்த கொசுக்கு யார் சாப்பாடு போடுவா அப்படின்னாராம். வழிமுறை அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் நேராக ஏரோப்ளான்லேருந்து இறங்கி காஞ்சி மடத்துக்கு போனான். போயிட்டு நான் அமெரிக்காவில் பெரிய வேலையில் இருக்கேன், மடத்துக்கு கொடுக்கணுன்னு கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து கொண்டு வந்திருக்கேன்னு. இவர் சொன்னாராம், நான் வாங்கிக்க மாட்டேன், ஒரு கடல் கடந்து போகிறதுங்கிறது சனாதன தர்மத்துக்கு விரோதம். ஏன்னா ஒரு வீட்டில் திருடு நடக்குது, திருடு நடந்தபோது அந்த நாயை கூட்டின்னு போகிறீங்க இல்லையா, எங்கேயாவது தண்ணி வந்தால் நின்றுடும், ஏன்னா அதுக்கு மோப்பம் போடும். அதனால் நம்முடைய ஆத்மாவினுடைய பலம் கடல் கடந்து போனால் போயிடுவோம். அதனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு ரூல் வச்சுருந்தாங்க, கடல் கடந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பணத்தை நான் எடுக்க மாட்டேங்கிறார். இவன் ரொம்ப கெஞ்சுறான். அப்போ அவர் சொல்கிறார், ஒன்று செய், நீ கொண்டு வந்த பணத்தில் நம்ம கோசாலையில் இருக்கிற மாடுங்களுக்கெல்லாம் போய் புண்ணாக்கு குளுத்தி புல் எல்லாம் வாங்கி கொடு, அது பால் கொடுக்கும், அந்த பால் நான் எடுத்து அபிஷேகத்துக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாராம். இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. தே வேர் ஹைலி ஃபாலோயிங் ரூல்ஸ், வெரி டிசிப்ளின். அதில் எக்ஸாம்ஷனுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க, காம்ப்ரமைஸ். அதமாக பட்ச பரிகாரம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. எல்லாம் இப்படி தான் சில மகான்கள் அந்த அளவுக்கெல்லாம் இருந்திருக்காங்க, ரொம்ப சீரியஸாக. அண்டு எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு கன்செப்ட் இருக்கும். நீ உடுப்பி கோயிலுக்கு போகிற இல்லையா, அங்கே மாதுவ மடம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பாரியாயம்னு பேர், 2 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த கோயிலை சுற்றி மாதுவாச்சாரியார் உருவாக்கின சில மடங்கள் இருக்குது. பை டர்ன்ஸ் அவங்க அந்த மடத்தை ரூல் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பாரியாயம் புது மடாதிபதி வர்ற போதும் அவங்க ஃபுல்லாக ஒரு 60-70 வெரைட்டி சாப்பாடு ஸ்வீட்டு எல்லாம் பண்ணி போடுவாங்க. எல்லோரையும் உட்கார வச்சு தலைவாலையில் போடுவாங்க, நிறைய போடுவாங்க. ஐயோ நான் இவ்வளோ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
வேணான்னா விட்டுடு, நாங்கள் இந்த இலையை அப்படியே கொண்டு போய் கோசாலையில் இருக்கிற மாடுகளுக்கு கொடுக்க போகிறோம், அதுவும் எங்கள் பிரார்த்தனை தான் அப்படின்னாங்க. இது இன்னொரு படி எடுத்துன்னு போய் மாடுங்களுக்கு கொடுக்கறது கோசாலையில். கொஸ்டின். Question from Srivini Saravanan. How Shivan got his name as Shivan? Is Asoka Sundari is Shivan's daughter? Can you explain the story of Ashoka Sundari? இதெல்லாம் கதைங்க, எல்லாம் கதை இல்லையா. அசோக அப்படின்னா சோகமற்ற அழகின்னு அர்த்தம். அதனால் பேருங்கெல்லாம் சும்மா வாட் இஸ் இன் நேம், ரோசிஸ் ரோசிஸ் ரோசின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லுது. இதெல்லாம் ஜனங்களாக கண்டுபிடிச்சிக்கிறது. கடவுள் என்பவன் ஒளி வடிவானவன். அந்த கடவுளுடைய எனர்ஜி இந்த உலகத்தில் வாங்கினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தே ஆர் ரெஸ்பெக்டட் ஆன் பார் வித் காட், அவ்வளோதான். ஓ, பரமாச்சாரியர் காமாட்சின்னு ஒத்துக்கிறதும் இல்லை ஒரு சாமியார்னு ஒத்துக்கிறதும் உன்னோட ஐடியாலஜி. இப்படி ஒவ்வொருத்தருடைய மைண்ட் தான். அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்ற நிறைய தான் ஆன்மீகம். உனக்கு பிடிச்சா நீ கடவுள்னு ஒத்துக்கோ. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானவரையும் தெய்வத்தில் வைக்கும். எப்படி வாழணும்னு ஒரு வேல்யூ அவுட்லுக்கோடு வாழ்கிறவங்கள நீ கடவுளுக்கு இணையாக வச்சுக்கலான்ட்டு. ஆனால் நீ பார்க்குற யாருமே இந்த ஸ்ட்ரிக்ட் சென்ஸ் கடவுளும் கிடையாது. ராமர், இயேசு, புத்தர், கிருஷ்ணர் யாருமே கடவுளும் கிடையாது. தே ஆர் லைக் யூ அண்ட் மீ. இந்த உலகத்தில் பிறந்தாங்க, நிறைய நல்லது சொன்னாங்க, நல்லது செஞ்சாங்க, தானம் செஞ்சாங்க, தவம் செஞ்சாங்க. அதனால் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆர் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் த சொசைட்டிக்கு அவங்க கடவுள். எல்லாருக்கும் அவங்க யூனிவர்சல் காட் கிடையாது. இயேசு உலகம் முறை ஒத்துக்கிறாங்களா, நபியை ஒத்துக்கிறாங்களா, ராமர் ஒத்துக்கிறாங்களா, கிருஷ்ணன் ஒத்துக்கிறாங்களா, பாசிபிள் இல்லை. அதனால் நீ கூட கடவுள்னா ஒரு 500 பேரோ 5000 பேரோ ஒன்று மதிக்கிறாங்கன்னா யூ ஆர் காட் ஃபார் தெம், அவ்வளோதான். யூ கேனாட் பி காட் ஃபார் ஆல். இன்னும் சொல்ல போனால் கடவுளில் நம்புறவன் மதிக்கிறவன்லாம் இன்றைக்கி நாட்டில் ரொம்ப கம்மியாகி போட்டானுங்க. அதனால் ஆன்மீகம் என்பது இன்றைக்கி ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்குது. அண்டு இன்றைக்கி நீ கும்பமேளாலாம் போய்ப்பார். கும்பமேளாவில் எத்தனை லட்சம் பேர் வராங்க, எவ்வளோ ஜனங்கள்லாம் வராங்க, என்ன பண்ணுவாங்கன்ற அதே கங்கை தான். இவ்வளோ பேர் போய் அதில் முங்கி முங்கி சேராக போகுது. அது நல்ல நாள்லேயே திரிவேணி சங்கமும் சேராக தான் இருக்கும். இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா அப்படியே சேத்துல எரும மாடு மாதிரி நீ முங்கி எழுப்புற. இதெல்லாம் லோகோ பின்னொருசி, ஒரு சென்டிமெண்ட் ஆஃப் த பீப்புள். அதை விட பேசாமல் நீ உன் வீட்டு கிணத்துலேருந்து சுத்தமாக தண்ணி எடுத்து கங்கை யமுனை சிவநர்மதி சிந்து காவேரி ஜலபிசின் சன்னிதி குரு அப்படின்னு கொடிக்கும் மேலே கங்கையில் போச்சோம். இங்கே பத்தம்படன்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அத்திரி மரிஷி தவம் செஞ்ச ஒரு இடம். அங்கே ஒரு மகான் இருந்தார். அந்த மகானுடைய சிஷ்யங்கள்லாம் நாங்கள் கங்கையில் குளிக்க போகிறோம், நாங்கள் போங்கன்னாரு. ஒரே ஒரு சிஷ்யன், குருவே நான் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு தொண்டு செய்யணும்னு இருந்தான். அவங்கெல்லாம் எப்போ போய் கங்கையில் குளிக்க போகிறாங்களோ அன்றைக்கி இவர் தன்னுடைய கமண்டலம் இல்லை அது ஒரு தட்டுறாரு, பூமியிலேருந்து தண்ணி வருது. அவங்கெல்லாம் எந்த கங்கையில் குளிக்கிறாங்களோ அந்த கங்கையை உனக்கு இங்கேயே நான் வர வச்சுருக்கேன், நீ இதில் குளிச்சுக்கோன்னாரு. இன்றைக்கி நீ போனாக்கலாம், அங்கே பக்கத்தில் இருக்கிற தண்ணி வேறு மாதிரி இருக்கும், இந்த கங்கை ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீதர ஐயர் வாழ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அப்படி தான் அவங்க வீட்டு கிணத்துலேயே கங்கையை வர வச்சு காமிச்சார். அதனால் உலகம் பூராவும் ஒரே தண்ணி தாங்குது. நீ பேர் வச்சுக்கணும், கங்கை, யமுனை, சரஸ்வதி, பிரம்மபுத்திரா, வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பசிபிக், நீ வச்ச பேர் தான் இதெல்லாம். உலகம் பூரா ஒரே கடல் தான், ஒரே மாதிரி தண்ணி தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ மக்களுக்கு இதெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க இதெல்லாம் பிடிச்சின்னு இருக்காங்க. உனக்கு இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி ஒரு ரேஷ்னல் மைண்ட் இருந்தால் அதெல்லாம் தேவையே இல்லை, ஒன்றுமே தேவையில்லை. உங்கள் வீட்டில் ஒரு சொம்பு காப்பரில் வச்சு அதில் ஒரு மாவிலை வச்சு அதில் ஒரு தேங்காய் வச்சு நீ அந்த மந்திரங்களெல்லாம் சொன்னியானா அதுதான் கங்கை. ஒன்றை பொறுத்து மாத்திரம் நீ அதை தீர்த்தம் போனால் குடிச்சிக்கோ, தலையிலன்னா தெளிச்சிக்கோ, உங்கள் வீடெல்லாம் கூட தெளிச்சிக்கோ, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இட்ஸ் நீட் நாட் பி தட் யூ ஷுட் கோ ஆல் த வே தேர். இப்போ தலைக்காவேரி இருக்குது, குடகில் இருக்குது, மெடிக்கருக்கு பக்கத்துலேருந்து போகணும், பாகமண்டலம் போகணும். அங்கே இவ்வளோ தான் இருக்கும் அந்த குளம். அதில் 4 அடிக்கு 4 அடி தான் இருக்கும் அந்த காவேரி உற்பத்தி ஆகிற இடம். நீ போனீங்கன்னாக்கா அந்த தண்ணியில் முதல்ல குளிச்சுட்டு அந்த ஐயர்கிட்ட போய் இப்படி நின்னோம். அவன் ஒரு இது கெட்டிலில் தண்ணி எடுத்து அது அவ்வளோண்டு எடுத்து அவன் தலைமையில் கொட்டுவான். இதுதான் நீ காவேரி ஸ்நானம், துலா ஸ்நானம் பண்ணுறதுன்றது. அந்த 4 அடிக்கு 4 அடி குழியில் எப்படி அந்த காவேரி வருதுன்னு யாருக்காவது தெரியுமா? அதே மாதிரி சாராவதின்னு இருக்குது, இந்த மாதிரி பேர் இல்லை. இன்னொரு இது நதி இருக்குது. அங்கேருந்து வந்தேன்னா ஒரு 2 hour ஜர்னி
அந்த மேங்களூர் ஹை ரோடு வருது, நான் அங்கேயும் போய் பார்த்துருக்குறேன். அதுவும் தவுளுண்டு இது தான் வரும், தண்ணி வரும். அதனால் இட்ஸ் ஃபார் யூ டு பிலீவ் ஆர் நாட் டு பிலீவ். அதர்வைஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் தெர் இஸ் ஒன்லி ஒன் வாட்டர். ரெண்டாவது வாட்ரு கிடையாது. உலகம் போகிற இப்போ இந்த காற்று வேறு, அமெரிக்காவில் இருக்கிற காற்று வேறையா? இல்லை உங்கள்கிட்ட வர்ற சந்திரனும் அமெரிக்காவில் வந்து இப்போ மறைஞ்சு போயிருக்கிற சூரியனும் வேறு வேறேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.